ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த் iQoo கிட்ட இருந்து அடுத்த லான்ச்சா iQoo Z5x அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் ஃபர்ஸ்ட் சைனாவில் லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லயே இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனை இப்போ அஃபிஷியலா சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்க போகுது அப்படின்றது அஃபிஷியலாவே இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் சைனாவில் இவங்க என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீடைலா பார்க்க போறோம். So வாங்க iQoo கிட்ட இருந்து வர போற அடுத்த ஸ்மார்ட் போன் iQoo Z5x பத்தி டீடைலா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So first of all இந்த iQoo Z5x ஸ்மார்ட் போனை பத்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருப்போம். இந்த ஸ்மார்ட் போனுடைய எக்ஸ்பெக்டேஷன், இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ நம்ம போட்டுருப்போம். அந்த வீடியோல நம்ம மென்ஷன் பண்ண மாதிரியே அப்ப நமக்கு கிடைச்ச அந்த லீக்ஸ் படியே தான் இப்போ இந்த ஸ்மார்ட் போன்ல நிறைய ஸ்பெக்ஸ் அப்படியே சிமிலரா தான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஸ்பெக்ஸ் தான் இங்க நமக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்படி என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் ரிட்டைன் ஆயிருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி iQoo Z சீரிஸ்ல லான்ச் ஆன iQoo Z3 ஆகட்டும் இல்ல Z5 ஆகட்டும், ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு Full HD plus ரெசல்யூஷன்ல LCD பேனல்கான டிஸ்ப்ளே தான் கொடுத்திருந்தாங்க. AMOLED பேனல்கான டிஸ்ப்ளே கொடுக்கல. அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போன் அதை விட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வருது அப்படினும்போது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல AMOLED டிஸ்ப்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. LCD பேனல்கான டிஸ்ப்ளே தான் கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணதான். அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போன்ல 6.58 இன்ச்சஸ்கான Full HD plus ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல்கான டிஸ்ப்ளே அண்ட் அதோட 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் போனை இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போன்ல இப்ப இவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த டிஸ்ப்ளே ஆல்ரெடி நமக்கு iQoo Z5 and iQoo Z3 அதோட யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே டிஸ்ப்ளேவை தான் இந்த ஸ்மார்ட் போன்ல அப்படியே தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனால பெரிய வித்தியாசம் கிடையாது. அண்ட் iQoo Z3 and iQoo Z5 இதை விட ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு அப்படின்னும் போது அதை விட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அதுல இருக்கக்கூடிய அதே டிஸ்ப்ளே கொடுத்தது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம iQoo Z3ல கொடுத்த மாதிரி 4400 mAh அந்த மாதிரியான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல இப்போ ரீசெண்டா iQoo Z5ல யூஸ் பண்ணி இந்த மாதிரி 5000 mAh கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியை கொடுத்திருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா கொஞ்சம் பேட்டரி கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதே சமயம் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். iQoo Z3ல இருக்கக்கூடிய அந்த 55 வாட்ஸ் கான சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. 44 வாட்ஸ் கான சார்ஜர் iQoo Z5ல ரீசெண்டா யூஸ் பண்ணிருந்தாங்களே அந்த மாதிரி 44 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரியே இந்த ஸ்மார்ட் போன்ல 44 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஒரு 5000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டியை இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. மத்தபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு வந்தோம்னா சோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி iQoo Z சீரிஸ்ல அவங்க லான்ச் பண்ண iQoo Z3 ஆகட்டும் இல்ல iQoo Z5 ஆகட்டும், இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு Snapdragon உடைய 5G சிப்செட் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல Snapdragon உடைய சிப்செட் இருக்காது. அதுக்கு பதிலா Mediatek உடைய ஒரு 5G சிப்செட்டை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய அந்த முன்னாடி வீடியோலயே சொல்லிருப்போம். அண்ட் லீக்ஸுமே அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. அந்த வகையில இந்த லீக்ஸை கன்ஃபார்ம் பண்ற விதமா இதுல நமக்கு Mediatek உடைய சிப்செட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. Mediatek கிட்ட இருந்து 5G சிப்செட்டா இருக்கக்கூடிய Mediatek Dimensity 900 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டோட தான் இந்த iQoo Z5x ஸ்மார்ட் போனை இப்ப சைனாவுல லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இந்த Mediatek Dimensity 900மே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். இன்ஃபேக்ட் இந்த Mediatek Dimensity 900 இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே iQoo Z3 and iQoo Z5 அந்த ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய 20000 25000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல தான் அதிகமா இந்த Mediatek Dimensity 900 நமக்கு ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்றது அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த ஒரு iQoo Z5x அப்படின்ற ஸ்மார்ட் போன் அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனோட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு under 20k பிரைஸ் செக்மெண்ட்ல தான் வரப்போகுது. என்ன எக்ஸாக்ட்டான பிரைசிங் அப்படின்றத நம்ம கடைசியா பார்ப்போம். பட் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல இந்த Dimensity 900 கான சிப்செட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் போனை நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அந்த வகையில கண்டிப்பா இந்த ப்ராசஸர் இதனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஒருத்தான ப்ராசஸர் தான். மத்தபடி iQoo எப்பவுமே Snapdragon உடைய சிப்செட் தான யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த வாட்டி Mediatek பக்கம் வந்தாங்க, Mediatek உடைய ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இதற்கான பதில் ரொம்பவே சிம்பிள் தான். ஏன்னா under 20k பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக Snapdragon கிட்ட இருந்து இப்ப மார்க்கெட்ல அந்த அளவுக்கு பாப்புலரான 5G சிப்செட் எதுவுமே அவைலபிளா இல்ல. இன்ஃபேக்ட் Snapdragon 480 அப்படின்ற ஒரு 5G சிப்செட் அவைலபிளா இருக்கு அப்படினாலுமே இது அந்த அளவுக்கு இந்தியாவுல பாப்புலரான சிப்செட் கிடையாது. அண்ட் இந்த சிப்செட் உடைய நேமுமே Snapdragon 480 400 சீரிஸ்க்கான ஒரு நேம் வச்சிருக்காங்க. சோ அதனால இது 5G சிப்செட்டா இருந்தாலுமே 400 சீரிஸ்க்கான சிப்செட்டை யாரும் 15k above பிரைஸ் செக்மெண்ட்ல கண்டிப்பா இந்தியாவுல கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த ஸ்மார்ட் போன்ல Snapdragon உடைய சிப்செட்டை எடுத்துட்டு வராம Mediatek கிட்ட இருந்து இருக்கக்கூடிய Mediatek Dimensity 900 அப்படின்ற ஒரு சிப்செட்டோட இந்த iQoo Z5x ஸ்மார்ட் போனை இப்ப மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி iQoo Z சீரிஸ்ல அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய iQoo Z3 ஆகட்டும் இல்ல iQoo Z5 ஆகட்டும், இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில இந்த iQoo Z5x ஸ்மார்ட் போன்லயும் கண்டிப்பா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் வீடியோலயே சொல்லிருப்போம். அண்ட் லீக்ஸுமே நிறைய அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல அதை இங்க கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவை தூக்கிட்டு
8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவை தான் இந்த iQoo Z5x ஸ்மார்ட் போன்ல நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியல் சைட் கேமராவிலுமே இதுக்கு முன்னாடி iQoo Z சீரிஸ்ல யூஸ் பண்ணியிருக்க மாதிரி 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியல் சைட் கேமரா இல்லனா குவாட் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாம எக்ஸ்பெக்டேஷன் வீடியோல சொல்லியிருப்போம். அண்ட் லீக்ஸுமே அந்த மாதிரி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் அதுலயுமே இங்க ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கு பதில் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. அது போக சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்த்தோம்னா வெறும் 2 மெகா பிக்சலுக்கான ஒரே ஒரு சப்போர்ட்டிவ் கேமரா தான் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல ட்ரிபிள் ரியல் சைட் கேமரா கூட கிடையாது, டியூல் ரியல் சைட் கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூல் ரியல் சைட் கேமரா இஸ் மோர் எனஃப் தான். ஏன்னா ட்ரிபிள் ரியல் சைட் கேமரா, குவாட் ரியல் சைட் கேமரா இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல அந்த மற்றபடி பிரைமரி கேமரா மட்டும் நல்லா கொடுத்துருவாங்க. மற்ற இருக்கக்கூடிய 3 கேமராவும் சும்மா ஒரு கேமரா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இங்க டியூல் ரியல் சைட் கேமராலாம் யூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அதுல இந்த ரெண்டாவதா யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிவ் கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வெறும் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 மெகா பிக்சல் கேமரா பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் சும்மா கணக்குக்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா அந்த 2 மெகா பிக்சல் கேமராவை கொடுப்பாங்க. பெருசா அந்த கேமரால எந்த யூசேஜுமே இருக்காது. ஸோ அந்த 2 மெகா பிக்சல் கேமராவை இங்க எடுத்துட்டு வந்ததுக்கு பதில் மொத்தமே 2 கேமரா தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த ரெண்டாவதா இருக்கக்கூடிய அந்த கேமராவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிளாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போன்ல 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா அண்ட் அது கூடவே 2 மெகா பிக்சலுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் கேமராவோட டியூல் ரியல் சைட் கேமரா கொடுத்தது கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் iQoo Z3 அண்ட் iQoo Z5 யூஸ் பண்ணியிருந்த அதே கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய செல்ஃபி கேமராவாகட்டும் இல்ல ரியல் சைட் கேமராவாகட்டும் 2 கேமராவுமே எனக்கு பெரிய லெவலில் ஒன்றும் அட்ராக்டிவா இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன்லையும் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. அந்த கேமரா மாடல் மட்டும் இங்கே டியூல் ரியல் சைட் கேமரா அப்படின்றதுனால அந்த 2 கேமரா பிளேஸ்மெண்டோட இங்கே கொஞ்சம் சின்ன சைஸில் அந்த கேமரா மாடல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மற்றபடி அவுட்லுக் டிசைன்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கலர் வேரியண்ட்டில் மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு கலர் வேரியண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு கலருக்கான ஒரு புது கலர் வேரியண்ட்டை இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஆட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 8.5 mm திக்னஸோட 189 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு ஸ்மார்ட் போனை இப்ப சைனாவில் 6+128GB வேரியன்ட் 17,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்த லீக்ஸ் படி இந்த ஸ்மார்ட் போன் 18,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அண்ட் 17,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே 17,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலுமே எனக்கு இந்த ஸ்மார்ட் போன் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு மெயினான காரணம் இந்த ஸ்மார்ட் போனுடைய அந்த கேமரா செட்டப் ரொம்பவே சுமாரான கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 17,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா மினிமம் ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே வெறும் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியல் சைட் கேமராவிலுமே ட்ரிபிள் ரியல் சைட் கேமரா கொடுத்துட்டு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதை யூஸ் பண்ணாமல் 50+2 மெகா பிக்சலுக்கான டியூல் ரியல் சைட் கேமரா எல்லாம் யூஸ் பண்ணது கண்டிப்பாக எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இந்த 17,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 17,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். பட் இப்போ எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஸ்மார்ட் ஃபோனாக இல்லை. அண்ட் இந்தியாவிலையும் இதே ஸ்பெக் கூட இதே மாதிரி 17,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. லான்ச் பண்ணவே வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? iQoo Z5x நாம சொன்ன இதே ஸ்பெக்கோட இந்தியாவுக்கு வேணுமா வேணாமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது ஒரு சில ஸ்பெக்ஸை சேஞ்ச் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா என்ன ஸ்பெக்கை சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயத்தையுமே அப்படியே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.